வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டனோஸ். மீண்டும் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல மறுபடியும் ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா அப்படியே ஸ்கேமா சொல்றானே, இதெல்லாம் உண்மையா இருக்குமான்றது நீங்க யோசிப்பீங்க. ஆனா இந்த ஸ்கேம் எல்லாமே வந்து யார் வந்து வெளியில கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள்ட வெப்சைட்டுகள் மற்றும் அவங்களோட தரவுகளை வச்சு தான் நான் இந்த நியூஸ்ல மேக் பண்றேன். ஸோ இதனால வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே வந்து உண்மையான செய்திகள் தான். இதுக்கு பின்னால எல்லா டீட்டெயிலும் இருக்கும். சோ இந்த ஸ்கேமை பத்தி நாங்க இப்ப அந்த டீட்டெயில பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, 2-3 வீடியோக்கு முதல் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து வந்து அந்த காலநிலை அதுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து வீட்டுல வந்து நிறைய சாமான வாங்கி வச்சுக்கொள்ளி சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்காதாக்கள் இந்த லிங்க்ல போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், இப்படி இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து பிரச்சனை ஆகும் போது வந்து சுவிஸ்ல வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலம் வந்து அந்த காலநிலை வந்து எப்படி இருக்குது, நீங்க வார்னிங், அதாவது வந்து உங்களுக்கு காலநிலையில ஏதாவது சீரற்ற காலநிலை இருந்தா அந்த வார்னிங்கை வந்து அந்த ஆப் மூலமா அனுப்புவாங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து இப்போ என்ன செய்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கேமர்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி ஸ்கேம் பண்ண தொடங்கியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானிலை ஆய்வு அலுவலகத்திலேருந்து ஒரிஜினல் லெட்டர் மாதிரி இப்போ வீட்டுக்கே டிரெக்டா லெட்டர் அனுப்ப வழிக்கிட்டாங்க. அந்த லெட்டரை நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த லெட்டர்ல வந்து என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சீரற்ற காலநிலையை நீங்க தெரிஞ்சு விடணும்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வைங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்தே சொல்ற மாதிரி கவர்மெண்ட் சிம்போலோடைய அப்படி அந்த லெட்டர் வந்து எல்லா வீடுகளுக்கும் போய் கொண்டிருக்குது. இப்ப குறிப்பா வந்து எல்லாரும் சொல்லிடாது, குறிப்பிட்ட நபர்களுக்கு இப்ப போயிருக்கிற மாதிரியும் அந்த லெட்டர்ல இருக்கிறபடி பாத்தீங்கன்னா அவர் கியூஆர் கோட்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்க அந்த செயலியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஆப் மூலம் வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அலர்ட் சுவிஸ் சென்டர் நான் முதல்ல சொன்ன அந்த ஆப்பை வந்து அதையோட ஃபேக் மாதிரி ஒன்றை செய்து வச்சுக்காங்க. கொஞ்சம் அதோட லோகோ மாதிரியே செய்து அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா பார்த்தா முதல்ல அந்த ஆப் வச்சிருக்கவங்களுக்கு இது தெரியும் வித்தியாசம். அப்படி அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யுது. என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போன்ல இருக்கிற கிட்டத்தட்ட 340 ஆப்புகளுக்கு மேலேயான ஆப்புகளோட தரவுகளை வந்து களவெடுக்கிறாங்க. அதாவது வந்து உங்களோட இ பேங்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், உங்களோட பாஸ்வேர்டுகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து திருடுறதுக்கு தான் இது மெயினா வந்து உருவாக்கி இருக்கிறதுன்றதாகவும், இதை வந்து இப்படி அரசாங்கத்தின் சிம்போலை வச்சு இப்படி ஒரு ஸ்கேம் நடக்கிறது வந்து இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி அதை வந்து அரசாங்கத்தோட வெப்சைட்லயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கனகாலத்துக்கு முதலெல்லாம் நடக்கல. இப்ப 12ஆம் தேதி தான் நடந்திருக்கு. மற்றது வந்து இப்படியான லெட்டர் வந்து உங்களுக்கு யாருக்காவது இப்படி கிடைச்சிருந்தா வந்து நீங்க வந்து அதை வந்து அரசாங்கத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நீங்க லெட்டர் மூலம், அதாவது வந்து நீங்க மனுவல் அனுப்ப முடியல, டிஜிட்டலா வந்து அவங்களோட வெப்சைட்ல இருக்கிற ஃபார்மை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி விட சொல்லியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா யாருக்கு எங்க போயிருக்கின்றது ஒரு அதையும் வந்து அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாக்களை வச்சு அவங்க செய்வாங்க. மற்றும் இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து இந்த QR கோட் மூலம் டவுன்லோட் பண்ற ஆப் வந்து கூடுதலா வந்து ஆண்ட்ராய்ட் போனுக்கு தான் விட்டுருக்காங்க. ஆப்பிள் செயலிகளுக்கு இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா ஆண்ட்ராய்டை தான் டார்கெட் பண்ணி இந்த விஷயம் விட்டுருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி பாக்க ஆப்பிள் நல்லதுன்னு நான் சொல்ல வரையில ஆண்ட்ராய்டு நல்லதுதான். ஆனால் என்னண்டா அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா அது வந்து யாருமே ஆப் மேக் பண்ணி உடனே விடலாம். ஸோ அந்த விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கண்டிப்பா உஷாரா இருக்கணும். ஸோ அப்படியான ஆப்கள் வந்து ஸ்கேன் பண்ண QR கோட்ல ஸ்கேன் பண்ணிக்க உஷாரா இருங்க. QR கோட் மூலம் மட்டுமே வந்து நிறைய பிரச்சனை இங்க நடந்திருக்கு. QR கோட் நான் சொல்றேன், QR கோட் அது வந்து டச்சுல வந்து QR கோட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த QR கோட் மூலம் வந்து நிறைய பிரச்சனை இங்க நடந்திருக்கு. வாசல்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல பிரச்சனை நடந்திருக்கு. இதே மாதிரி முதலும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இப்படி இப்ப ஃபேக் ஆப் வந்திருக்கு. அதுவும் அது அரசாங்கத்தின் ஆப்பையே வந்து ஃபேக் ஆப்பை விட்டுருக்காங்க. ஸோ இப்படியான பிரச்சனைகள் வருங்காலத்துல இன்னும் கூடலாம். ஸோ நாம தான் உஷாராக இருக்கணும். இந்த ஸ்கேம் வந்து இப்ப கூடுதலா நடந்து கொண்டிருக்குது. நீங்க இந்த எப்படியான ஸ்கேம்கள் கூட வந்து சுவிஸ்ல நடக்குது அதெல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனலோட மெயின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களுக்கு, சுவிஸ்ல இருக்கிற தமிழர்களுக்கு மெயினா வந்து இப்படியான பிரச்சனைகள் நடக்க உடனுடனே அறிய தர்றதுதான் என்ற நோக்கமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சேனலை வந்து நடத்தி கொண்டு வரேன். இதே நேரம் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்க பல இடங்கள், நீங்க சுவாரஸ்யமான இடங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாவது பார்க்கணும்னா நான் இன்னொரு சேனல் வச்சுக்கேன். அந்த சேனல்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனல்ல தனியா பிளாக்கிங் தான் போட்டுருப்பேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல நான் போற இடங்களுக்கு எல்லாம் பிளாக் எடுத்து அதுல போட்டுருப்பேன். ஸோ பிடிச்சிருந்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு செய்தியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்கிட்ட. நன்றி, வணக்கம்.